சத்தியமா நான் சொல்றது உண்மைதான் கலா, நான் பொய்யெல்லாம் சொல்லலை. அவ தான் சத்தியமா பொய் சொல்லலைன்னு சொல்லுதால கலா, நம்பு. அவ உண்மையிலுமே கவிதா விட்டு தான் போயிருந்திருப்பா. அப்போ நான் என்ன பொய்யாமா சொல்றேன்? உங்களை பற்றி எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சுமா. இப்போ வந்தால் மருமவ சொல்கிறது உங்களுக்கு உண்மையாக தெரியுது. நீங்கள் பெற்று வளர்த்த பொண்ணு சொல்கிறது பொய்யா தெரியுது. நீங்கள் நல்லா மாறிட்டியம்மா. இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேசியும் பிரச்சனை இல்லை, இங்கே நிற்கிறதுலேயும் அர்த்தம் இல்லை. என்ன கலை இப்படி பேசுகிறேன்? என்ன எப்படிம்மா பேசணும்னு சொல்றிய? இந்த பேர் கோச்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போவாத. சொன்னா கேளுக்கலா, கோவப்பட்டுட்டு போவாத. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என்ன எங்கள் அம்மையும் பிரிச்சுட்டீங்களா? இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் என்ன சொன்னாலும் நம்புவேன். ஆனால் இப்போ நான் உண்மையை சொல்லியுமே நம்ப மாட்டேக்காவேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டிய. நான் என்ன பண்ணேன்னு நீ எனக்கு இப்போ சாபம் போடுத? என்ன பண்ணல அது கூட உங்களுக்கு தெரியலையோ? நல்ல பிள்ளை மாதிரி நாடகாடி என்ன எங்கள் அம்மையும் பிரிச்சுட்டீங்களா? நான் எப்போவுமே இங்கே வந்துட்டு போகும்போது சந்தோஷமாக போவேன். ஆனால் இப்போ அந்த சந்தோஷத்தையே என் மனசில் வந்து பிடிங்கி எரிஞ்சிட்டீங்களா? இதுக்கு பிறகு உங்களை பார்த்து நான் நல்லாருன்னு சொல்லுவேனா? ஏம்மா, இதுக்கு பிறகு நீங்கள் என்னை பார்க்க அங்கே வரவும் வேண்டாம், உங்களை பார்க்க நான் இங்கே வரையும் மாட்டேன். ஏங்கெல்லாம் இப்படி புரிஞ்சிக்காம பேசிகிட்டு இருக்கேன்? எதுக்கு இப்படி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லுத? கொஞ்சம் அவ சொல்லுறதையும் பொறுமையாக கேளாம். அப்போ நான் கண்ணால் பார்த்தது என்ன பொய்ன்னு சொல்றிய? அப்படிலாம் நான் சொல்லலை கலா. அப்போ நீங்கள் இவிய கிட்ட கேளுங்கம்மா, உங்கள் அம்மையை பார்க்க போனியா இல்லையான்னு. நான் கேட்கேன், அமைதியாரு. செல்வி, இன்னைக்கு உங்கள் அம்மையை பார்க்க போனியா? அத்தை, அது வந்து போயின்னு இருக்காம சட்டுப்பிட்டுன்னு சொல்லு. நான் இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு நினச்சி போகலை. நீங்கள் வெளியே போகும்போதுல உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனதாவே சொல்லிட்டியே? ஆமாம் கலா, அதுதான் நடந்து. நான் காலையில் வீட்டை விட்டு வெளியே போகும்போதுல நீ கடைக்கு போகிறதா சொல்லவே இல்லை. அது அத்தை, நான் கடைக்குன்னு போகலை. வேறு எதுக்காக கடைக்கு போனியே? எங்கள் அம்மா வீட்டுக்கு ஜாமான் வாங்கிறதுக்கு தான் போனேன். ஏம்மா, இப்போ இன்னொரு இது பார்த்தீங்களா? இப்போ மாவது நான் சொல்லுறதான் நம்புதீங்களா? கவிதா வீட்டுக்கு போனேன், சிலிண்டர் மாட்டுறதுக்கு போனேன்னு சொன்னது எல்லாமே பொய். இல்லை கலா, உண்மையிலே சிலிண்டர் மாட்டுறதுக்கு தான் போனேன். என்ன செல்வி நீ? உன்னைய நான் எவ்வளோ தூரம் நம்பினேன், நீ இப்படி என்னைய ஏமாத்தலாமா? அத்தை, நான் உங்களை ஏமாத்தலை. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஓ, நீங்கள் நிறைய உருவமாக மாறிட்டீங்களோ? ஒருத்தங்க போய் சிலிண்டர் மாட்ட போயிருக்கே, ஒருத்தங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கே, ஒருத்தங்க கடைக்கு போயிருக்கே. இல்லை கலா, நாம் வீட்டுக்கு போய்ட்டு கடைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்து சமையலெல்லாம் முடித்த பிறகு தான் கவிதா என்னைய சிலிண்டர் மாட்ட கூப்பிட்டா. சிலிண்டரை மாட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு மாட்டினேன். அதனை போய் தான் நேரம் ஆயிட்டு. இங்கே வீட்டில் ஒரு வேலையை முடிக்க துப்பு இல்லை. இதில் ஊடாக வேலை செய்து கொடுக்க தெரியாத. சரி விடுக்கல, எல்லாரும் பார்க்க உள்ளே போய் பேசுவோம். என்னம்மா, மான பேருன்னு பார்க்குறீங்களா? அதை தான் இவையே ஏற்கனவே வாங்கிட்டாவல. இதில் ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன? ஏம்மா, சீட்டு பைசாவை கொடுத்தவள கொடுக்கலையான்னு கேளுங்க. செல்வி, சீட்டு பைசா கொடுத்துட்டியா? இதே கொடுத்துட்டே. கொடுத்தியல? கொடுக்கலன்னு சொல்லி கோகிலாக்கா கேட்டாவே. நான் கோகிலாக்காட்ட கொடுக்கல, அவியலோட அத்தைக்கிட்ட தான் கொடுத்தேன். நீங்கள் அவிய அத்தைக்கிட்ட கொடுத்துருந்தா தான் கோகிலாக்காட்ட சொல்லியிருந்துப்பாவல. அவிய சீட்டு பைசா என்ன வரலன்னு சொல்லி தானே எங்ககிட்ட கேட்டாவே. நான் இன்னைக்கு தான் சீட்டு பைசாவை கொடுத்தேன். இன்னைக்கு கொடுத்தியா? நான் உங்ககிட்ட சீட்டு பைசா தந்து 2 நாளுக்கு மேலே ஆகுது. இவ்வளோ நாளாக அந்த பணத்தை கொடுக்காம என்ன பண்ணேன்? நான் 2 நேரம் அவிய வீட்டில் கொடுக்கன்னு போனேன். அவிய வீட்டில் யாருமே இல்லை. அதனால தான் அத்தை கொடுக்காம திரும்ப வந்துட்டேன். ஏம்மா, இவிய சொல்லுங்க தான் நம்பாதுங்க. 2 நாளாக கோகிலாக்கா வீட்டிலேருந்து யாருமே எங்கேயும் போகல, இங்கே தான் இருந்தவன். இதே உண்மையிலே நான் 2 நேரம் அங்கே போய் பார்த்தேன். பக்கத்து வீட்டுக்கார கூட பார்த்துட்டு நின்னவன். அவைய கோயிலுக்கு போனதா சொன்னவன். அது என்ன போய் தான் வந்துச்சு. ஏம்மா, கடையில் வச்சு பைசா கொடுத்தவன். அந்த பைசா எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க. நான் கேட்கேன், நீ அமைதியே இரு. செல்வி, நீ கடையில் வச்சு பைசா கொடுத்தல, அந்த பைசா யாது? அந்த பைசா எங்கள் அம்மைக்கு. உங்கள் அம்மைக்கு பைசாவா? போய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்தபடியே சொல்லுங்க. உங்கள் அம்மா பைசாவை நான் கொடுப்பேன்னு சொன்னவன். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தீங்களா? நான் தான் கொடுத்தேன். ஆனால் அந்த பைசா என் பைசா இல்லை, உங்கள் பைசா இல்லைங்கிறது தெரியும். இங்கேருந்து தானே எடுத்துகிட்டு போனியே? இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு போனேன். ஏம்மா, திவ்யா திரும்ப திரும்ப பொய்யே தான் சொல்லிட்டு இருக்காவ. அதை நான் நம்பி அம்மாதான் தயாரில்லை. நீங்கள் வேணா நம்பி அம்மாதிடுங்க. நான் உண்மை தான் சொல்கிறேன். எங்கள் அம்மாவோட பைசாவை தான் நான் கையில் வச்சு கொண்டு போயிருந்தேன். நீ சொல்லுறது உண்மையாக பொய்யானே இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஏம்மா, இவிய சொன்னது மட்டும் பொய்யா இருக்கட்டும். இன்றைக்கே நீங்கள் இவியெல்லாம் இந்த வீட்டை விட்டு விரட்டிடணும். அப்படி மட்டும் நீங்கள் தேர்ந்து வச்சுடுக்குமா? அதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசலை நான் என்றைக்குமே மிதிக்கவே மாட்டேன். ஏக்கா, இங்கே யாருக்கா? கோகிலா உள்ளவா? என்ன கோகிலா, வீட்டில் போய் கத்தாட்டி கேட்டியா? கேட்டேன். இன்னைக்கு தான் உங்கள் மருமவா பைசாவை கொண்டு கொடுத்தாலாம். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போன்னு வந்தேன். வேலைக்கு போனோம், நேரம் ஆயிட்டு நான் போயிட்டாரே. இப்போ நான் சொன்னது உண்மைன்னு நம்ப தேக்கல. இப்போ நீங்கள் தப்பிச்சிட்டிய, அப்புறமா நீங்கள் மாட்டாமல் பெரிய அப்போ நான் கவனிச்சுக்கிட்டேன்.